வெளியான முக்கிய அறிவிப்பு. வங்கியில கணக்கு வச்சிருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய அதிரடி விதிகள் மற்றும் சமூக வலைதளங்களில் பரவி வரும் ஒரு அதிர்ச்சியான தகவல் குறித்த முழு விவரங்களையும் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வங்கியில கணக்கு வச்சிருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் மத்திய அரசு தரப்புல இருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சில அதிரடி அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. இனிமே நாம சின்னதா ஒரு கவனக்குறைவா இருந்தா கூட நமக்கு தெரியாமலேயே நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பெரிய அளவுல அபராத தொகை கழிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இப்போ சோஷியல் மீடியால எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்க ஒரு அதிர்ச்சியான செய்தி பத்தியும் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். இந்த விதிகள்ல இருந்து உங்க பணத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். இந்தியன் வங்கி, SBI வங்கி, கனரா வங்கி, IOB பேங்க் அக்கவுண்ட், இந்த மாதிரி அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்குமே முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. எல்லாருமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அண்ட் இந்த வீடியோவை முழுசா கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இதுல சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்றைய டிஜிட்டல் காலத்துல நடுத்தர மக்கள்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க வரைக்கும் பல பேர் தங்களோட தேவைக்காக ஒன்றுக்கும் மேற்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுகளை வச்சிருக்காங்க. சேலரி அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு பல அக்கௌண்ட்களை மெயின்டைன் பண்றது இப்போ சகஜமாயிடுச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், எக்ஸ் தளங்களில் ஒரு செய்தி காட்டுத்தீ போல பரவி மக்கள் மத்தியில பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னன்னா, ஒரு நபர் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளை வச்சிருந்தா மத்திய அரசும் வருமான வரித்துறையும் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. தேவையில்லாத மற்ற அக்கௌண்ட்டுகளை உடனே மூடல அப்படின்னா இந்த பெனால்ட்டி கன்ஃபார்ம் அப்படின்னு அந்த செய்தியில எச்சரிச்சிருக்காங்க. ஆனா இதோட அசல் உண்மை என்ன தெரியுமா? நிதித்துறை நிபுணர்கள் மற்றும் வங்கி வட்டாரங்கள் இதை ஆய்வு செஞ்சப்போ இது முற்றிலும் அஸ்திவாரமே இல்லாத ஒரு போலியான வதந்தி என்பது அதிகாரப்பூர்வமா தெரிய வந்திருக்கு. ஆமாங்க, இந்திய ரிசர்வ் வங்கி RBI ஒரு தனி நபர் இத்தனை அக்கௌண்ட் தான் வச்சிருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு உச்ச வரம்பையும் விதிக்கல. உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க சட்டப்பூர்வமா எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கு எந்த ஒரு அபராதமும் கிடையாது. ஸோ இந்த வதந்தியை நம்பி யாரும் பயப்பட வேண்டாம். நாம எல்லாரும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ATM கார்டு கட்டணங்கள் இப்போ உயர்த்தப்பட்டிருக்கு. பொதுவா நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சொந்த பேங்க் ATMல மாசத்துக்கு 5 முறையும், மற்ற பேங்க் ATMல மெட்ரோ நகரங்கள்ல 3 முறையும், கிராமப்புறங்கள்ல 5 முறையும் இலவசமா பணம் எடுக்கலாம். ஆனா இப்போ கொண்டு வரப்பட்ட புதிய விதியின்படி இந்த இலவச லிமிட்டை தாண்டி நீங்க ஒரு தடவை பணம் எடுத்தா கூட இதுக்கு முன்னாடி பிடிச்ச 21 ரூபாய்க்கு பதிலா இனிமே 23 ரூபாய் கட்டணமா பிடிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது கூட GST வரியும் தனியா சேரும். அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய பேர் ATM கார்டு இல்லாமலேயே மொபைல் மூலமா QR கோட் ஸ்கேன் பண்ணி UPI வழியா ATM மிஷின்ல பணம் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா? இப்படி கார்டு இல்லாம எடுக்கிற பணமும் உங்களுடைய மாதாந்திர இலவச 5 முறை கணக்குல தான் சேரும் அப்படின்னு இப்போ HDFC மற்றும் பந்தன் பேங்க் போன்ற முன்னணி வங்கிகள் அதிரடியா அறிவிச்சிருக்காங்க. ஸோ கார்டு இல்லாம எடுத்தாலும் லிமிட் தாண்டினா இந்த 23 ரூபாய் சார்ஜ் அப்ளை ஆகும்.
ஸோ உஷாரா இருந்துக்கோங்க. அடுத்ததா ஆன்லைன் மோசடிகளை தடுக்கிறதுக்காகவும் வாடிக்கையாளர்களின் பாதுகாப்புக்காகவும் சில முக்கிய டெபிட் கார்டுகளோட தினசரி பண பரிவர்த்தனை லிமிட்டை வங்கிகள் குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபாய் வரை எடுக்க முடிந்த பிளாட்டினம் டெபிட் கார்டுகளோட லிமிட்டை இப்போ 50,000 அல்லது 75,000 குறைச்சு வாடிக்கையாளர்களுக்கு SMS அனுப்பிட்டு வராங்க. உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்திருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மட்டும் இல்லாம ஆன்லைன் மோசடிகளால பாதிக்கப்படுற பொதுமக்களுக்கு ஒரு மிக சிறந்த சாதகமான அறிவிப்பையும் RBI தந்திருக்காங்க. அதுதான் டிஜிட்டல் மோசடி இழப்பீடு விதி, டிஜிட்டல் ஃப்ராட் காம்பன்சேஷன் ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இதன்படி உங்களுடைய எந்த ஒரு தப்பும் இல்லாம உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஏதாச்சும் பணம் திருடப்பட்டாலோ அல்லது மோசடி நடந்தாலோ அதை உடனே உங்க வங்கிக்கு தெரியப்படுத்தணும். உங்களோட பேங்குக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். பேங்க் அதை செக் பண்ணி உங்க மேல தப்பில்லைன்னு உறுதி செஞ்சா RBI விதித்த காலக்கெடுவுக்குள்ள அந்த முழு பணத்தையும் பேங்க் உங்க அக்கௌண்ட்கே திரும்ப வழங்கிடணும். ஆனால் நீங்களா தேவையில்லாத ஏதாச்சும் ஒரு லிங்கை கிளிக் பண்ணியும் இன்சூரன்ஸ் புதுப்பிக்கிறேன், KYC அப்டேட் பண்ணுறேன்னு வர போலி மெசேஜ்களை நம்பி OTPயை கொடுத்தோ பணத்தை இழந்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. ஸோ டிஜிட்டல் உலகத்தில் எப்போவுமே அலர்ட்டாக கவனமாக இருங்க. தெரியாத லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. வங்கி கணக்கு வச்சிருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த பயனுள்ள வீடியோவை உடனே ஷேர் பண்ணி அவங்களையும் உஷாரா இருக்க சொல்லுங்க. இந்த புதிய விதிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.